சிவகங்கை மாவட்டத்தில் நாட்காட்டி கிராமத்தை விட்டு போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய நிலைமை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி கூட கொஞ்சம் பேர் அந்த ஊரை விட்டே சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இன்னைக்கு கோயம்புத்தூரில் டவுன்ஹால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு படியேறி போய் சூசைட் பண்ணியிருக்காரு. ஸோ காவல் நிலையத்துக்குள்ளே இவ்வளோ பாதுகாப்பை தாண்டி போயிருக்கிறாங்க. ஒரு ஊரையே காலி பண்ண சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராமமே காலி செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு புறம் வேகமாக நகர்மயமாகிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம், இன்னொரு புறம் அதிகமாக தொழில்மயமாகிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலேயே ஒரு குக்கிராமத்தில் இதுதான் சூழல் என்றால் அப்போது அரசாங்கத்தினுடைய கவனம் எப்படி பரவலாக சென்று சேராமல் இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மன்னராக அப்பாவும் இளவரசராக மகனும் இந்த தமிழ்நாடு ஏதோ தங்களுக்குத்தான் சொந்தம் என்கின்றது போல் அவர்களுடைய பாவனைகள் இருக்கிறதே தவிர அவர்களுடைய அரசாங்கத்தில் இது அனைவருக்குமான அரசாக இல்லை என்பது தெரிய வருகிறது. அதனால் இந்த விஷயத்தில் குறிப்பாக அந்த கிராமத்தில் எதற்காக மக்கள் அப்படி காலி செய்து போகிறார்கள், அவர்களுக்கான வசதிகள் என்ன, தேவைகள் என்ன என்பதை உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களும் உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இதில் கவனத்தை எடுத்து அந்த கிராமத்தினுடைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.